இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இதுதான் பார்க்க போகிறோம் பாருங்கள். இப்போ Alightmotion ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐகான் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் 31 அப்படின்னு இருக்குது. அதை டெலீட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பேர் போட்டுக்கோங்க. என்ன பண்ணலாம், ஒரு பேர் போட்டுக்கலாம். Pathanjali Editz போட்டாச்சு. இப்போ 16:9 வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெசல்யூஷன் வந்து 720 பிக்சல், ஃப்ரேம் ரேட் 30 fps, பேக்ரவுண்ட் பிளாக், க்ரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோக்குள்ளே போய்ட்டு வியூ ஆல் அப்படின்றதில் போய்ட்டு உங்களோட ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த ஃபோட்டோ. இப்போ ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் அந்த ஃபோட்டோ வேணுமோ அவ்வளோ நேரத்துக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பாட்டு ஆடியோவில் போய்ட்டு வாலில் போய்க்கோங்க. போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாட்டு வேணுமோ அந்த பாட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது, இந்த பாட்டு தான். இப்போ ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பாட்டு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் வச்சுக்கோங்க. எனக்கு சும்மா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதா ஒரு 10 செகண்ட் போதும். இப்படி இந்த லெஃப்ட் சைடு இருக்க அமுக்குனிங்கன்னா கிராப் ட்ரிம் ஆயிரும். அது கிராப்பு ட்ரிம்ப்பு எல்லாம் ஒன்று தான், கட் ஆயிரும். இப்போ உங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அதையும் அந்த சைஸ் கொண்டு வரணும்னா இந்த ரைட் சைடில் ஆரோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டு இந்த ஷேப்ஸுன்னு இருக்கும், அதில் வந்து இந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஷேப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரேடியஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு வெளியே வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு லெஃப்ட்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ தேர்டில் ஒன்று இருக்கும் ஆரோ மாதிரி, அதை கிளிக் பண்ணிவிட்டு இது அப்படியே இழுத்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்துடும். ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்தோடனே இப்போ வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு கலர் அண்ட் ஃபில் அப்படின்றதுக்குள்ளே போய்ட்டு அந்த கலர் பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதையும் வீடியோ ஃபுல்லாக கொண்டு வந்துடுங்க. கடைசி வரையும் கொண்டு வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இப்போ எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்படியே ப்ரொசீஜர்னு வரும், இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ரொசீஜர்னு வரும். அதில் போய்ட்டு எதை கிளிக் பண்ணுறீங்கன்னா அப்படியே ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னு வரும். தான் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த பேரலக்ஸ் அப்படின்ட்டு பாருங்கள், அதை வந்து ஒரு 2 வச்சுக்கோங்க. 2 வச்சுட்டு ஒரு அனிமேஷன் கீ ஃப்ரேம் இந்த சைடில் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடில். இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கடைசிக்கு வந்துட்டு அந்த பேரலக்ஸை ஒரு 1000 வச்சுக்கோங்க. 1000 சம்திங் வச்சுக்கோங்க. 1000 1005 வச்சுக்காச்சு. 1000 1010க்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ டெப்த்து வந்துடுவோம். டெப்த்து வந்து ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேமு ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து 0 வச்சுக்கோங்க. வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு அது வந்து ஒரு 5 வச்சுக்கலாம். 5.0 வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போ சைஸ் வந்து ஒரு 150 வச்சுக்கலாம். 151 வச்சாச்சு. இப்போ ஃபெதர்ஸ் வந்து ஃபுல்லாக கூட்டி வச்சுக்கோங்க. எவ்வளோ கூட்ட முடியுமோ அவ்வளோ கூட்டிக்கோங்க ஃபெதர்ஸு. இப்போ அவ்வளோதான். வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்ட்டு இருக்கும் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டன் அப்படின்றதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ ப்ளஸ் ஐக்கான் அமைக்கி இமேஜ் அண்ட் வீடியோன்றதுக்குள்ளே போய்ட்டு வியூ ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸில் இருக்கும். நான் ஒரு டெம்ப்ளேட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. அந்த டெம்ப்ளேட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோடு பண்ணிக்கோங்க. அது எங்கே வச்சுருக்கேன், அங்கே இருக்குது. இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு ஃபோட்டோ, என்ன வேணால் சொல்லிக்கலாம். அதை இப்போ ப்ளஸ் ஐக்கான் அமைக்கி கிளிக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு அந்த கடைசிக்கு போய்ட்டு அதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ உங்களோட ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கரெக்டாக அந்த ஃபோனுக்கு நேராக இருக்கிற மாதிரி இந்த லைட்டாக அப்படி கொண்டு வந்துட்டு ஒரு எவ்வளோ வைக்கிறீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஒரு 50, அது எப்படின்னு தெரியும் உங்களுக்கே, நேராக வைக்கிற மாதிரி வைக்கணும், அவ்வளோதான்.
இதை வந்து கொஞ்சம் சின்னதாக்கிக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான், சின்னதாக்கிக்கலாம் பெருசாகிக்கலாம். இப்படி வச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணிக்கலாம், வேறு யார் ஹீரோயின் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு அந்த கீழே இருக்குது பாருங்கள், ரெண்டாவது அந்த கண்ணு மாதிரி இருக்குல்ல, அதுக்கிட்ட இருக்கிறத அப்படியே மேலே கொண்டு வந்துக்காங்க. கொண்டு வந்துட்டு இப்போ திருப்பி ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு வியூ ஆலில் போய்ட்டு நான் இன்னொரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில், அந்த வீடியோவை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ எங்கடா இருக்குது, இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு. இந்த டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்துடும். வந்துருச்சா? இப்போ இதை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணி கொஞ்சம் சின்னதாக்கிட்டு இப்போ வெளியே வந்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்றதுக்குள்ளே போய்ட்டு லைட்டுன்றதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீனுன்றதை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்து திருப்பி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போய்ட்டு அதை அந்த ஃபோனுக்குள்ளே வைக்கணும். இப்போ மூவ் அண்ட் ரொட்டேட் பண்ணுறதா இந்த இது யாரோக்கு மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு 27 வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 27 கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இதை கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக்கிங்க. இதை கரெக்டாக அந்த மியூசிக் பிளேயர் மாதிரி கொஞ்சம் ப்ளஸ் ஆகிக்கலாம். மியூசிக் பிளேயர் மாதிரி ஆக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ வெளியே வந்துட்டு சவுண்டு இருக்கும் இங்கே பாருங்கள், அதை வந்து கொஞ்சம் மியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக கம்மியாக வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். மேலே ஆரோ மாதிரி இருக்கும் செட்டிங்ஸ் மாதிரி, அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்றதை குடிச்சிங்கன்னா சேவ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. ஏன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கேன் இந்த வீடியோவுக்கு, ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.